வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் வேப்பம்பட்டு. நம்ம வேப்பம்பட்டிலிருந்து பெருமாள்பட்டுக்கு புதியதாக கட்டி கொண்டிருக்கும் மேம்பாலம் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நமது திருவள்ளூரிலிருந்து நமது மேம்பாலம் செல்லும் வழியை நீங்கள் காண்பதற்கு, இந்த வழித்தடங்களை காண்பதற்கும் இந்த டன்லப் வழியாக நாம் செல்கிறோம். வேப்பம்பட்டிலிருந்து பெருமாள்பட்டுக்கு செல்லும் வழி டன்லப் நகர். அந்த வழியாக சென்றால் அங்கே சந்தோஷ் நகர் மற்றும் டன்லப் நகர் வழி வரும். அந்த வழியாக நம்ம செல்லும்போது உள்ளே நீங்கள் காணலாம். இந்த வழி செல்லும்போது டன்லப் நகர் செல்லலாம். இந்த வழி அப்படியே டன்லப் நகர் வழியாக போகும். இந்த வழி சந்தோஷ் நகர் வழியாக திருவள்ளூர் போகலாம். இந்த சந்தோஷ் நகர் வழியாக செல்லும்போது நீங்கள் காணலாம், உங்களுக்கு போர்டெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த சந்தோஷ் நகர் இந்த சைடில் இந்த போர்டு, அந்த போர்டு எல்லாமே காணலாம். நீங்கள் அப்படியே நேராக போனீங்கன்னா அப்படியே சந்தோஷ் நகர் வந்து பாருங்கள். அப்படியே சந்தோஷ் நகர் நேராக வந்தீங்கன்னா அங்கே அரவிந்தா ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. ஸ்ரீ அரவிந்த் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் பிரிட்ஜி ஒன்று இருக்குது. அந்த பிரிட்ஜி தான் நம்ம பெருமாள் போட்டு போகிற வழி. அது பக்கத்தில் சந்தோஷ் நகர் சர்வீஸ் ரோடு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சர்வீஸ் ரோடு. இது அந்த சந்தோஷ் நகருக்கு போகிற சர்வீஸ் ரோடு. இப்போ பணிகள் நடந்து கொண்டு இருக்குது. இங்கே ஜல்லி போடுவாங்க. அப்புறமா இப்போ ஜேசிபியில் வச்சு அது பாலத்தில் 2 பக்கமும் செவரி எழுப்பி இருக்கிறாங்க. காங்கிரீட் செவரு. இந்த காங்கிரீட் செவரி எழுப்பிட்டோன்னு இது சந்தோஷ் நகருக்கு போகிற வழி. இது இப்போது சீரமைச்சுக்கிறாங்க. இப்போ இந்த இடம்லாம் பில்டிங் இருந்ததெல்லாம் இடிச்சிட்டு இப்போது அப்படியே போகிறாங்க. அந்த அரவிந்த் ஸ்கூல் தெரியுதுங்களா, அந்த வழியாக நம்ம போனோம்னா நேராக உள்ளே சந்தோஷ் நகர் போவோம். இந்த ஸ்கூலுக்கு போகிறது சர்வீஸ் ரோடு. இந்த சர்வீஸ் ரோடு இப்போது சீரமைச்சு இப்போது ஜல்லி போட்டு தார் ரோடு போட்டு தருவாங்க. இப்போது இந்த ஸ்கூலு இந்த பக்கத்தில் நம்ம இந்த பெருமாள்பட்டிலேருந்து வந்தோம்னா அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி வந்தோம்னா நேராக ஸ்கூலுக்கு வந்துடலாம். பக்கமாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இப்போ பெருமாள்பட்டில் படிக்கிற பசங்களுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுனா ரொம்ப சுற்றி வரதா இருக்குது. அதனால் இந்த பிரிட்ஜி வேலை நம்மளுக்கு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம திருவள்ளூர் தலைவர் அதுக்கு முயற்சி எடுத்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி வேலை நடந்துருக்குது. அதுக்கு கலெக்டரும் அதுக்கு முயற்சி எடுத்து இங்கே 2-3 முறை பார்வையிட்டு இதுவெல்லாம் சீரமைக்குங்க அப்படி இப்படின்னு சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு. இப்போ சந்தோஷ் நகருக்கு எல்லாமே நடந்து எல்லாம் பாலம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் 2 பக்கமும் ஃபென்ஸு மாதிரி நம்ம செவரு, காங்கிரீட் செவரு மாதிரி எழுப்பி பாலத்துக்கு எல்லாம் பணிகள் முடிஞ்சிச்சு. முக்கால்வாசி பணிகள் முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் பணிகள் இருக்குது. நாங்கள் முன்னே போட்ட மாதிரி இதே மாதிரி வீடியோவில் போட்டிருக்கிறோம் நம்ம இந்த பாலத்தை பற்றி. நீங்கள் அதையும் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதுலேருந்து கண்டினியூட்டி தான். அப்போ பாதி பணி தான் நடந்துருந்தது. இப்போது முழுசாக முடிஞ்சிச்சு. இப்போது ஃபினிஷிங், அதாவது ரோடு போகிற நிலவுக்கு வந்துடுச்சு. இந்த பென்செல்லாம் போட்டு இது சர்வீஸு. இந்த சர்வீஸ்லேருந்து அந்த பக்கமும் போகலாம். நம்ம ரோட்டுக்குள்ளேருந்து அந்த சைடில் போகிறதுக்கு சந்தோஷ் நகருக்குள்ளே போய் அந்த பக்கம் போய் அப்படிக்கா போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன், வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரும். நீங்கள் இந்த வழியாக போய் அந்த சைடில் போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். அந்த திருவள்ளூர் மெயின் ரோடு தாண்டி போனீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் இந்த சந்தோஷ் நகர் ஸ்கூலுக்கு வரவங்கெல்லாம் இந்த வழியாக போகிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த பணிகள்லாம் முடிஞ்சு ரோடு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போது இதெல்லாம் சீரமைக்கிற பணி இருக்கிறதுனால அது கொஞ்சம் இருக்குது. இந்த ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் மழை அதிகமாக இருந்ததுனால இப்போ அந்த சீரமைப்பு பணி கொஞ்சம் தாமதமாக நடக்குது. இங்கே சேரம் இதுவாக இருக்குது பார்க்கலாம்.
நீங்கள் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் வழியில் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நீங்கள் அந்த பாலத்துக்கு கீழே கூட பார்க்கலாம், தண்ணி ஒரே அந்த மழை தண்ணினால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. இப்போ ரோடெல்லாம் போட்டாங்கன்னா 2 பக்கமும் மழை நீர் கால்வாயெல்லாம் வச்சுடுவாங்க. உங்களுக்கு தண்ணியே நிற்காது, அருமையாக ஓடிடும் உங்களுக்கு. அந்த இது பாலத்தில் மேலேயும் போகலாம், பாலத்துக்கு கீழவும் போகிறதுக்கு உங்களுக்கு அருமையான இது இருக்கும். மக்கள் வசதிக்காக எல்லா வழியும் நம்ம கலெக்டரை வந்து கிட்டேருந்து பார்த்து இந்த இதுக்கெல்லாம் இது செஞ்சுருக்கிறாரு. இன்னும் சில நாட்களில் இந்த பணிகள் முடிஞ்சிச்சுன்னா நம்ம மக்கள் பெருமாள்பட்டு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பாலம்னா இந்த பாலத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா பெருமாள்பட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது. அது அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சைடில் வர்றதுக்கு ரொம்ப கடினமாக கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கேட் இருக்கிறதுனால மக்கள் இந்த வேப்பம்பட்டுக்கு வரதானாவே ரொம்ப கஷ்டம். ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். அதனால தான் அவங்க ரொம்ப இது இப்போ கலெக்டர்கிட்ட சொல்லி, அப்புறமா நம்ம எம்எல்ஏ கிட்ட சொல்லி இந்த பாலத்தை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது செஞ்சாங்க. ஏன்னா அந்த பாலத்தை ஆரம்பித்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது அப்பப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு தடங்கள்னால நின்று இப்போ வந்து நம்ம எம்எல்ஏ வந்து நம்ம பாலத்துக்காக இது செஞ்சார். இந்த அரவிந்த் ஸ்கூலு இந்த பக்கம்லாம் கொஞ்சம் இடம் பிரச்சனையாக இருந்தது, அதெல்லாம் கூட சரி பண்ணி இப்போது நல்லபடியாக நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துருக்குறாரு நம்ம எம்எல்ஏ சாரு. நம்ம முன்னாள் தலைவரும் வேப்பம்பட்டு தலைவரும் பெருமாள்பட்டு தலைவர் இதுக்கு நிறைய முயற்சி எடுத்து இந்த பணிகளுக்காக இவங்கெல்லாம் ஒத்துழைச்சதுனால தான் நம்மளுக்கு இந்த பணி முடிகிற தரவைக்கு வந்திருக்குது. மக்கள் மனசு இருந்தால் தான் நம்ம அந்த இதுவெல்லாம் செய்ய முடியும். மக்களும் அந்த இடம்லாம் கொடுத்து நம்மளுக்கு இந்த பாலத்துக்காக வசதிக்காக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த டன்லப் நகர் வழியாக வர்றதுக்கு அந்த பணி நடக்குது. இந்த 2 பக்கமும் செவுறு கட்டின்னு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போது அந்த செம்மண் இதெல்லாம் போட்டு பாலத்துக்கு ஜல்லி போட்டு ஜேசிபி போட்டு இப்போது அந்த தரை மட்டும் ஆகிட்டாங்க. இந்த மழை பெஞ்சதுனால இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் தாமதமாகுது. இப்போது தெரியும் அந்த ஜல்லியெல்லாம் போட்டு இந்த கிம்ஸ் மாதிரி போட்டு அடித்து மிஷின் ஓட்டி ரோலர்லாம் ஓட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு பாலம் அருமையாக அந்த பாலம் மேல் பாலம்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கீழே தான் அந்த ரோடு அந்த பாலத்துக்கு ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலையும் இப்போது இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமாக நன்மை தரும். இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி கலெக்டர்கிட்ட நாங்கள் பேசி, கலெக்டர் பார்வையிட வரும்போது நாங்கள் பார்த்து பேசணும். இந்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும், நீங்கள் இந்த பாலத்து வழியாக போகலாம் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட கோரிக்கை ஏற்று அவர் செஞ்சுருக்கிறாரு. இப்போது நம்ம பாலத்தை பார்க்குறோம் பாருங்கள், அந்த சைடில் பாருங்கள் பால வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு, முக்கால்வாசி முடிஞ்சிட்டு. இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்குது. இப்போ மண் போட்டு ரொப்பி அந்த ஜல்லி போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம இங்கேருந்தே போகலாம், அப்படியே வண்டியிலே போகலாம். ஆட்டோ வண்டி கார் எல்லாம் போகலாம். நம்ம கேட்டில் நிற்கிறதுக்கே அந்த இப்போ கேட்டாண்ட போயாச்சுன்னா ஒரு அரை ஹவர் நிற்கிறதாகுது. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் பசங்க போவதானாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கேட்டாண்ட நின்று போகவே முடியல, கேட்டை கிராஸே பண்ண முடியல. அதில் வேறு இந்த ட்ராக் வழியாக தாண்டி வரதானாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ட்ரெயினுங்க வந்துன்னு போயின்னு இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த பாலத்தை போய் பார்த்து, அந்த அரவிந்த் ஸ்கூல் தெரியுதுங்களா, அந்த பசங்களாம் ரொம்ப கஷ்டம். இந்த ட்ராக்கை தாண்டி இப்படி வரதானா, பெருமாள்பட்டிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு வரதானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ட்ராக்கை தாண்டி இப்போ 2-3 பேர் இது செஞ்சு அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்டும் ஆகிருக்கு, இதுவும் ஆகிருக்கு. நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கவலை இல்லாமல் இப்போது நம்ம பெருமாள்பட்டுக்கு விடிவு காலம் வந்திருக்கு அப்படின்றது தான் சொல்லணும்.
ஏன்னா மக்கள் ஆகிய நம்மளுக்காக நம்ம கலெக்டரு முயற்சி எடுத்து இந்த பாலத்தை முடிக்கணுன்ட்டு இது செஞ்சு விரிவாக முடியும். அதனால் இந்த பாலம் விரிவாக முடிவதற்கு மக்களாகிய நம்மளும் ஒத்துழைக்கணும். அதே போல் பணி செய்கிறவங்களுக்கு ஒத்துழைச்சி எல்லா பணிகளும் சிறப்பாக நடக்குமாறு அந்த பணிகளுக்கு தேவையான பொருள்கள் வந்து சேருவதற்கு வழி அமைத்து தருமாறு மக்களிடம் கேட்டு அந்த பணிகளை சீக்கிரம் முடித்து தருமாறு கலெக்டருக்கும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பாலத்துக்கு எம்எல்ஏ மற்றும் முன்னாள் தலைவர் பணி செய்து நமது விஓ எம்பி எல்லாம் கூட இருந்து இந்த பாலத்தை முடிப்பதனால் அனைத்து வேலைகளும் முடிந்து கொண்டு இருக்கிறது. இந்த பாலத்தின் முடிந்தால் நாம் பெருமாள்பட்டிலிருந்து நேராக செவ்வாப்பட்டு, திருவள்ளூர், இந்த பக்கம் ஆவடி மற்றும் ஆவடி அந்த வழியாக செல்வதற்கு சிறப்பாக இருக்கும். நமது வேப்பம்பட்டில் இருந்து வாட்ஸ்அப்பு வேப்பம்பட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நமது வாட்ஸ்அப் வேப்பம்பட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அழுத்தும். அதனால் எங்களுக்கும் உங்களுக்கும் நன்மை தரும். இந்த பாலம் அமைதை அடுத்த வீடியோவில் சிறிது பார்க்கலாம். இப்போது கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. ஆகையால் நாங்கள் நன்றி சொல்லி வணங்குகிறோம். வணக்கம், நன்றி.